ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசைக்காகவும் ஃப்ரைடேக்காகவும் வீடு க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு தான் பிளான் பண்ணியிருந்தோம் முன்னாடி நாளே. ஸோ அடுத்த நாள் காலைல செய்கிறதுக்கு கீரைலாம் கொஞ்சம் கட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவை பார்த்துட்டு கீரை கட் பண்ணி சமைக்க முடியல. ஹஸ்பண்ட் இங்கேருந்து 40 மினிட்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணி போகணும் சேலம் வரைக்கும். ஸோ அவங்க கொழுந்தினாரும் 8:30க்கெலாம் கிளம்பிடுவாங்க. நானும் 11 o'clock லாகின் பண்ணணும். ஸோ ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு கரெக்டாக டைம் மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். நான் பண்ணிட்டு இருக்கும்போது மெகனியா டேடியும் வந்துட்டாங்க. டேடியை பார்த்தோன்னே மெகனியா ஒரே குஷி. கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு தூங்க போயாச்சு. அடுத்த நாள் காலையில் எல்லாரோட பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, பில்லோ கவர்ஸ் எல்லாமே வந்துட்டு கையில் தான் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. வீட்டில் வாஷிங் மிஷின் இல்லை. ஸோ எல்லாமே கையில் தான் வாஷ் பண்ணோம். ஸோ கொஞ்ச நேரம் முன்னாடியே சோப் ஆயில் போட்டு நிறைய ஊற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் ஊற வைக்கலான்னு சொல்லி ஊற வச்சிட்டேன். அம்மா கீழே பாப்பா வச்சுட்டு இருந்தாங்க. நான் கீழே வந்து கொஞ்சம் ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டா ஈவினிங் வரைக்கும் விட்டுட்டு ஈவினிங் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ ஹேருக்குலாம் ஆயில் வச்சுட்டு மேலே போய் துணி துவைக்க ஆரம்பித்தேன். பெட்ஷீட்லாம் இருந்தங்காட்டி ரொம்ப டைம் ஆகிடுச்சு. 11க்குலாம் நான் ஒர்க்குக்கு லாகின் பண்ணணும். ஸோ என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடியல. சீக்கிரமாக கொஞ்சம் துணிலாம் துவைச்சிட்டு வந்துட்டு சீக்கிரம் லாகின் பண்ணணும்னு சொல்லி அம்மா கிட்டே சொல்லியிருந்தேன். ஸோ அன்றைக்கி கொழுந்தார் லீவ் தான் போட்டிருந்தாங்க. பாப்பாவை அவங்க வச்சுருந்தாங்க. நான் துவைச்சி கொடுக்க அம்மா அலசி கொஞ்சம் காய வச்சாங்க. அது கொஞ்சம் பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. கொழுந்தார் அன்றைக்கி லீவ் போட்டது. பாப்பாவை கொஞ்சம் அவங்க டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 பேரும் ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுருந்தோம். பாப்பா வந்து அந்த டைமில் நல்லா மேலே வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நடவண்டி எடுத்துகிட்டு வந்து நடந்துட்டு கிட்டத்தட்ட துவைச்சது வந்து 4 தூக்கிக்கிட்ட வந்துருச்சு. கீழே வந்து ரூம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ரூம்லாம் கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து தான் பாப்பாவை பார்க்க வேண்டிய ஒர்க் வேறு எனக்கு இருக்குது. ரொம்ப நேரம் வந்துட்டு அம்மா கிட்டே இருக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் அம்மா தான் பார்த்துப்பாங்க. பட் ரொம்ப நேரம் பாப்பாவை அம்மானால் வச்சு சமாளிக்க முடியாது. பாப்பா கொஞ்சம் ஃபீட் பண்ணி அம்மா தூங்க வச்சுருந்தாங்க. நான் அந்த டைமில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து நானும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு லாகின் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ முன்னாடி நாள் எனக்கு என்னென்ன ஒர்க்கெல்லாம் பெண்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 11:30 கிட்ட ஆகிடுச்சு. அன்றைக்கி கொஞ்சம் 1/2 hour